Hi guys, and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்தது. பட் வி ஆர் போஸ்டிங் இட் டுடே மார்னிங். ஸோ நேத்து முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மீன் மார்க்கெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா பிட் ஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு முக்கியமான பேர்ஸ்ல ஒன்னு வந்து யூஎஸ்டி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா யூரோ. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. யாரு ப்ரோ இந்த பிட் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயமான்னு கேட்டா ஆமாங்க. ஸோ யூரோப்ல இருக்க டாப் 5 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட் ஸ்டாம்ப் ஒன்று. ஸோ அது லீடிங் ஒன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஆஃப் லேட்டா பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி ஐனி வந்து ரெண்டு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் ரொம்ப பயங்கரமா பம்ப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் 10 டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 50% வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி ஐனி காயின் வந்து அப்பாச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா 0.0005 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா ஃப்ளோ கெயின் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்டமிஸ்டிக்கா ஃபீல் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கிரிப்டோ பில் பாஸ் பண்றதுக்கு நிறைய பேர் முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ப்ரோ இதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இப்ப எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு நல்லா தெரியும். இப்ப ஜோ பிடனும் விலகிட்டாரு, நிறைய மாற்றங்கள் வருதுன்றது தெரியும். நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி வச்சு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இந்த பிட்காயின் பாலிசி அண்ட் கிரிப்டோ பாலிசி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ரீஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நடக்க போகுது அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாவே தெரியுது. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுன்னு சொல்லி குறைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லால கம்மியான கெயின்ஸ்ல இப்போ வந்து ஒரு 50 ருபீஸ் ட்ரேட் பண்றீங்க, அதுல ஒரு 10 ருபீஸ் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதுல போடுற டாக்ஸுமே பாத்தீங்கன்னா கம்மியா தான் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இருக்க செனேட்டர்ஸ், அதாவது பார்லிமெண்ட்ல டிசிஷன் எடுக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல கிரிப்டோ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் வந்து இருக்கு. ஸோ இந்த பில் பத்தின ஆன்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வேற வரதால கண்டிப்பா செனேட்டர்ஸ் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிட்காயின் ஆஸ் வெல் அஸ் அதர் கிரிப்டோஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா கண்டிப்பா இருக்கும் இந்த பில். ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான் பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது. அண்ட் சாரி ஃபார் த டிலே இன் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். Do subscribe to Karma Crypto and don't forget to share with your friends for more interesting updates regarding cryptocurrency.